தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். சங்கீத புஸ்தகம் 104 சங்கீதத்தில் 104 சங்கீதம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தேவனை குறித்து வேதாகம் சொல்லுகிறது, அவர் பெரியவர், அவராலே எல்லாம் படைக்கப்பட்டது. 145 சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது 148 சங்கீதம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. கீழே தொடர்ந்து நிறைய காரியங்கள் பேசப்படுகிறது. அதுல காட்டு மிருகங்களே, 10ஆம் வசனம், சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, ரைட்டா? இப்படி சொல்லிட்டு 13 சொல்லுகிற பொழுது, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். இப்போ பூமியிலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் தேவனால் படைக்கப்பட்டவை, சிருஷ்டிக்கப்பட்டவை. தேவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. பல சமயங்களில் நாம் வாழ்க்கையில் எப்பவுமே நினைக்கிறோம், இயல்பாகவே இது இயற்கையாகவே நடக்குது சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, எல்லாத்துக்குமே தேவன் அதனுடைய சட்டங்களை வைத்திருக்கிறார், நியமங்களை வைத்திருக்கிறார். அவருடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் இதுங்க இவைகளெல்லாம் இயங்குகிறது. எல்லாமே நீங்க பூமியில எது எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் வேலை செய்யறேன், சாப்பிடுறேன், இல்ல பலன் கொடுக்கிறவர் அவர். இப்படி எந்த காரியங்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் பூமியில மனிதர்கள் செய்கிற எந்த நிகழ்வா இருக்கட்டும், அதுல தேவனுடைய சித்தங்களும் தேவனுடைய திட்டங்களும் உண்டு, அல்லது தேவனுடைய அனுமதி உண்டு. இல்லாம அது நடக்காது. 104 வாசிக்கிற போது 104ஆம் சங்கீதத்துல ஒரு 21 நான் படிக்கிறேன், நம்முடைய பாடத்தை சார்ந்தே படிக்கிறேன். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். என்ன சொல்றோம்? சிங்கம் காட்டுல வேட்டையாடுது, சாப்பிடுதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அதற்கு சாப்பாடு போடுகிறவர் அவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம இங்க இருந்து பாக்குற போது எப்படி இருக்கும்னா, எல்லாமே அவங்களா செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் என்ன நினைக்கிறோம், நம்மளா செஞ்சுக்கிறோம் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க தேவனுடைய தயவு இல்லாம, தேவனுடைய சித்தம் இல்லாம, தேவனுடைய இரக்கம் இல்லாம, தேவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே செய்ய இயலாது. அதுதான் உண்மை. கீழே வாசிக்கிற பொழுது, சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும், அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுவான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர்,
பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பூமி பூரா அவருடைய பொருள் தான். ஆனா நம்ம சண்டை போட்டுக்கிறோம், இது என் பொருள், இது என்னுடைய இடம், இது என்னது, எல்லாமே அவருது, எல்லாம் அவருடைய பொருள் தான். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. திமிங்கிலம் ஏன் உண்டாக்குனார்னா விளையாடுறதுக்கு, அது பாட்டு ஜாலியானதுங்க. வேதம் சொல்லுது விளையாடுவதற்கான திமிங்கிலங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் ஆட்டத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நம்ம என்ன சொல்றோம், திமிங்கலம் போய் பெரிய மீன் சின்ன மீனை போய் அப்படியே சாப்பிட்டுரும் அப்படின்னு. இல்ல இல்ல, அவைகளெல்லாம் தேவனை நோக்கி காத்திருக்கிறது. எதுக்குங்க? சாப்பாடு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகை அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்குன்னுதுங்க திரும்பும். அப்போ அதற்கு சுவாசத்தை கொடுப்பவரும் அவர் தான், அதை எடுக்கிறவர் யாருங்க? அவர் தான். இப்படி தேவனுடைய பொருட்களினால் நிறைந்த இந்த உலகத்துல எல்லாம் அவருடைய அனுமதிக்குட்பட்டு தான். கீழே வாசிக்கிற பொழுது 30ல நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது, நீங்க இதை நல்லா கவனிக்கணும் பாருங்க. மிருகங்களுக்கு ஆவி இருக்குதா? இருக்குது. நமக்கு தெரியும் மனுஷனுக்கு இருந்துங்க ஆவி யார் கொடுத்தா அப்படின்னா தேவன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம். மிருகங்களுக்கு யார் தான் கொடுக்குறாருங்க? வேதம் சொல்லுகிறது நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் இருந்துங்க புதிதாக்குகிறீர். அப்போ இந்த சங்கீத புஸ்தகம் சங்கீதக்காரன் சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாடு தான், எல்லாமே தேவனுடைய அனுமதி தான். நீங்க பெருசா என்னதுங்க நான் அப்படின்னு யோசிக்கவே முடியாது. எல்லாத்துலயும் தேவனுடைய அனுகிரகமும் தேவனுடைய அனுமதியும் தேவனுடைய சமயங்களும் தேவனுடைய செயலுள்ளதுங்க அவசியம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்முடைய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி தேவனுடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது, அல்லது தேவன் பல சமயங்கள்ல அவருடைய படைப்புகளை தன்னுடைய திட்டங்களுக்காக பயன்படுத்துகிறார் என்பதுதான். ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது வேதத்துல நீங்க பல சபைகள் இதை படிச்சிருப்பீங்க. ஒரு இணைத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவன் எந்தெந்த மிருகங்களை தன்னுடைய திட்டங்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறார். மிருகங்கள்லாம் பல மிருகங்களை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார், அல்லது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது அவருடைய சித்தம் நிறைவேற்றப்படும்படியாக அங்க என்னதுங்க அவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த ஆர்டர்லயே போயிடுறேன். எந்த ஆர்டர்ல போயிடுறேன்னு புக் ஆர்டர்ல போயிடுறேன். ரைட்டுங்களா? ஆமா. ஆதி ஆகமத்தில் முதலா நீங்க வாசிக்கிற பொழுது 22ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி. ஆதியாகமம் 22. தேவன் ஆபிரகாமை பார்த்து உன்னுடைய மகனை பலி கொடு அப்படின்னு சொல்ற அந்த பகுதி. அவர் மோரியா மலைக்கு போறாரு. அந்த மலைக்கு போகிற பொழுது இவங்க 2 பேர் மட்டும் தான் போறாங்க. யார் 2 பேர் மட்டும் தான் போறாங்கன்னா என்னதுங்க, ஆபிரகாமும் அவருடைய மகன் ஈசாக்கு மேல போறாங்க. அப்போ அங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இல்லையா? 7ஆம் வசனத்துல, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, இதை நீங்க ரொம்ப எமோஷனலா படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்பா பையனை வெட்ட போறாரு. அது பையனுக்கு தெரியும், பையனுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். ரைட்டா? ஆனா அப்பாவுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது, தேவன் விட மாட்டாருன்னு சொல்லி. ஆனால் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையை நீங்க பொறுத்துக்கு பாருங்க. பையன் கேட்கிறான், அப்பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குதுப்பா, எங்கப்பா ஆடு அப்படின்னு கேட்கிறான். இதுதான் கேள்வி. ரைட்டா? இந்த சீனை யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தான் வெட்ட போறேன் என்று தெரிஞ்சுதான் போறார். ரைட்டா? அப்போ கீழே கேட்கிற பொழுது, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அப்போ ஏன்னா அவங்க போற பிரதேசத்துல நீங்க பாருங்க, போறது மலை. இந்த கேள்வி ஏன் ஈசாக்கு கேட்கிறாருன்னு நீங்க கவனிக்கணும். ஏன்னா பலி செலுத்த போறவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, கையில என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டியை கொண்டு போவாங்க. இல்லைன்னா ஆட்டுக்குட்டி இருக்கிற இடமா என்னதுங்க அவை இருக்கணும். ரைட்டா? ஏன்னா
பழைய நீங்கள் நியாயப்பிரமாண சட்டத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, நீங்கள் தேவனை தொழுது கொள்கிற ஸ்தலம் தூரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கையில் பைசா எடுத்துக்கிட்டு போய் அங்கே போய் என்னதுங்க நீங்கள் வாங்குங்கன்னுதுங்க சொல்லுகிறது. ஆனால் போகிற இடத்துல ஒன்றுமே இல்லைன்றது யாருக்கும் தெரிகிறதுங்க? ஈசாக்கு தெரியுது. போகிறதுங்க மலை. ரெண்டாவது ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆங்கிலத்தை நீங்கள் அங்கே வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட ஆடு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 13ஆம் வசனத்தில், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஐ டோ நாட் நோ, ஆனா கரெக்டான வார்த்தை RAM, RAM, RAM என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோஸ்ட்லி இது எதற்கு தான் பயன்படுத்தப்படும், அல்லது பொதுவாகவே இருந்துங்க பலி செலுத்தப்படுகிற பொழுது எப்படி தான் பலி செலுத்தப்படும் அப்படின்னா, இதுங்க சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்வார், செம்மறி ஆடாவது வெள்ளை ஆடாதுன்னு இருந்துங்க பேசுவார். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுங்க வெள்ளாடுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்கள் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுதும் கூட வலது பக்கத்தில் செம்மறி ஆடும் இடது பக்கத்தில் இருந்துங்க வெள்ளாடுனதுங்க நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம். செம்மறி ஆடுக்கு வெள்ளாடுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. செம்மறி ஆடு எப்பவுமே கூட்டமாக தான் போகும். வெள்ளாடு இருந்துங்க சிங்களாம் போகும், சுத்தும், சொல்கிற பேச்சு கேட்காது. என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன்னு சொல்லுகிறேன்னுதுங்க ஒரு குணாதிசயம் மட்டும் தான் என்னதுங்க வெள்ளாடு. அதனால தான் அங்கே பிரிக்கும் போது கூட அப்படி தான் பிரிக்கிறார். செம்மறி ஆடு கூட்டமாக மட்டும்தான் போங்க, தனியாக சுத்தாது. இட் இஸ் ஆல்வேஸ் இருந்துங்க கோவஸ் இருந்துங்க கேதரிங். அதுக்கு இண்டிவிஜுவலாக இருந்துங்க சிந்திக்காது. தேவனுடைய சித்தமும் அப்படி தான் இல்லையா? ஒன்றாக ஏகமாக தான் நீங்கள் சிந்திக்கணும். நான் தனியாக சிந்திப்பேன்னு சிந்திக்கவே கூடாது. சிந்திச்சா இருந்துங்க நம்ம வெள்ளாடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஆமாம். அப்போ அப்படிதான் நீங்க அமைச்சு வச்சிருக்கிறார். இந்த ரேம்ன்றது நீங்க இது வந்து செம்மறி ஆடு தான். செம்மறி ஆடு தனியா போகவே போகாது. மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே என்னதுங்க இல்ல. ஆனால் அந்த இடத்துல இருந்துங்க இட் ஹாஸ் பீன் யூஸ். அங்கே என்னதுங்க அங்க வாசிக்கிற பொழுது அதுதான் என்னதுங்க ஒரு ஆட்டுக்கடா அப்படின்னு சொல்லுகிற பொழுது, கடா என்று சொல்லுகிற பொழுது என்னதுங்க அது கொஞ்சம் என்னதுங்க கொஞ்சம் ரொம்ப குழந்தையும் கிடையாது, ரொம்ப என்னதுங்க பெருசும் கிடையாது. மிடில் ஏஜ், ரொம்ப ஒரு வாலிபமான என்னதுங்க ஒரு நம்ம சொல்லலாம் ஒரு வாலிப பிராயம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி என்னதுங்க அந்த ஆட்டு கடை என்னதுங்க ஒரு வாலிபம் உண்டு. அப்போ அந்த தருணத்தில் இருந்துங்க இருக்கிற என்னதுங்க ஒரு ஆடு. ஏன்னா அதுதான் என்னதுங்க ரொம்ப திமிரானதுங்க. ஜென்ரலாக என்னதுங்க சொல்கிற பேச்சு கேட்கலாம் என்ன அர்த்தங்க? அதில் ஒரு உள்ள ஒரு பஞ்ச் என்னன்னா, நான் அது ஒரு அது அது ஒரு என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமாம் இல்லையா? அப்படிதான் சொல்கிறேன், இல்லையே இருக்க கூடாதுன்றார். அப்போ இங்கே ஆனால் அந்த ஆடு அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னா தேவனுடைய அனுமதி. அங்கே சொல்றாரு, அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீங்க பார்க்கலாம் 8ஆம் வசனத்துல. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இப்போ இல்லப்பா தேவன் பார்த்து பாருன்றதுங்க ஒரு விசுவாசத்துல சொல்லுகிறார். இப்படி பார்க்க முடியும்? இயல்புக்கு அப்பாற்பட்டது. செம்மறி ஆடு தனியா வராது, கூட்டமா தான் வரும். ரெண்டாவது போற இடம் மலை. ரைட்டா? அந்த மலை என்னதுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அங்க என்னதுங்க காட் ஆல்வேஸ் இருந்துங்க யூசஸ். இங்க நீங்க பார்க்கிற பொழுது கீழே 14 வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் நீங்க சொல்லப்படுகிறது. யெகோவா ஈரே என்று சொன்னா கர்த்தர் பார்த்துப்பார். காட் இருந்துங்க டேக் கேர். பட் மெனி டைம்ஸ் இருந்துங்க ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் இருந்துங்க நாம் என்ன சொல்றோம்னா, நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். we cannot take care என்றது ஃபேக்ட். புரியுதுங்களா? அப்போ God will take care. அப்போ இது என்னதுங்க ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசம் சொல்றார், தேவன் தனக்கான பலி என்னதுங்க அவர் பார்த்து கொள்வார். அது அவருடைய சாய்ஸ் எப்பவுமே. அப்போ ஒரு ஒரு வாய்ப்பே இல்லாத இடத்துல, ஒரு மலை பிரதேசத்துல ஒரு ஆடு அங்கே பலிக்காக வருகிறது என்று சொன்னாலுங்க தேவனுடைய அனுமதி இல்லாமல் இருந்துங்க அங்க வராது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு 4 விஷயம் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் அதை நிறைவாக நீங்கள் வாசிச்சிங்க. யாத்திராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் 4 காரியங்கள் பயன்படுத்தப்படுகிறது அங்கே இல்லையா? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு புறப்படுவதற்காக அதை நீங்கள் வாதம்னு சொல்லலாம், அது அற்புதம்னு சொல்லலாம். எல்லா வார்த்தையும் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அற்புதம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்குது, வாதி என்கிற வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட்டுங்களா? அப்போ 4 காரியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று இல்லையா, தவளை இல்லையா, எகிரி எகிரி குச்சி ஓடும். கரெக்டா? ஆமா, அது தேவன் சொன்னாரு, அங்க நடந்துச்சு. கரெக்டா? ஆமா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமா, 8ஆம் அதிகாரம்
ஒரு 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறது, அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீரில் மேல் நீட்டினான், அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. ஒரு தவளை குதிச்சாலே நமக்கு கஷ்டம், கரெக்டா? எகிப்து முழுவதும் தேசத்துல இருந்துங்க தவளை குதிச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு அது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி என்னதுங்க பிசிக்கலி சரீர பிரகாரமான ஒரு உளைச்சல் கிடையாது, வாசனைக்கு மட்டும் என்னதுங்க ஒரு உளைச்சல் கிடையாது இல்லையா, உளவியல் ரீதியாக என்னதுங்க ஒரு உளைச்சல். எதுங்க? தவளை குதிக்கிறதுன்றது, ரைட்டா? எங்க திரும்பினாலும் என்னதுங்க தவளை. அப்போ தேவன் சொல்றாரு நீ இதை செய், இது நடக்கும்னு சொல்றாரு. God used for his purpose. தேவன் தன்னுடைய அங்க திட்டத்திற்காக என்னதுங்க அங்க என்னதுங்க பயன்படுத்துகிறார். அடுத்தது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்டும் இன்ன வரைக்கும் இருக்குது என்னதுங்க, பட்சபாதம் இல்லாம என்னதுங்க இருக்குது என்னதுங்க பேனு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்துங்க பட்சபாதமே கிடையாது இல்லையா? ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் என்னதுங்க முடி கம்மியா இருக்கிறதுனால, பெண்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் முடி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இல்லையா? ஆனா சில சமயம் ஆண்களுக்கு என்னதுங்க ஜாஸ்தி இருக்குது, ரைட்டா? ஓகே. அப்போ பெண் இல்லையா? 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது யாத்திராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான், அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் என்னதுங்க பேன்களாயிற்று. சுத்தி பேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 4 பேன் இருந்தாலே என்னதுங்க நம்ம என்ன பண்ணுவோங்க, கருதுங்க, ஆமா சொல்லினே இருப்போம். ஃபுல்லா பேனா இருந்தா எப்படி இருங்க. அப்போ தேவன் எப்படியாவது இருந்துங்க தேவனுடைய பிள்ளைகளை அங்கிருந்து அனுப்பணும், அங்கிருந்து புறப்பட பண்ணணும். அதை என்னதுங்க பார்வோன் அனுமதிக்கணும். 2 விஷயம் அங்க பேசப்படுகிறது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, தேவனுடைய வல்லமை என்னதுங்க பார்வோன் பார்க்கிறார், ரைட்டா? அப்போ பேன்கள் பயன்படுத்தப்படுகிறது. 3வது. 4வது, ஆமா 8ஆம் அதிகாரம், இதே 8ஆம் அதிகாரத்துல 22, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசோன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீட்டிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினால் தேசம் இருந்துங்க கெட்டு போயிற்று. உங்களுக்கு தெரியும் வண்டு என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? நமக்கு கொஞ்சம் தெரியாது. நமக்கு வண்டு வந்தானதுங்க காதை முடிப்போம், காதுக்குள்ள போயிடக்கூடாதுன்றது மட்டும்தான், கேட்டுதுங்க. ஆமா, சில டைம் காதில் போய் மாட்டிக்கும். உங்களுக்கு மாட்டிருக்கான்னு யோசிச்சு பாருங்க, ரைட்டா? ஆமா. அப்போ எகிப்து தேசம் முழுதும் வண்டுகளால் நிரப்பப்பட்டது. அப்போ திரும்பி இருந்துங்க இது பார்வோனுக்கு இருந்துங்க வைக்கப்படுதுங்க ஒரு செக்கு தான். ஆனாலும் இங்க சொல்றாரு என் ஜனங்களுக்கும் எகிப்து தேசத்தின் மக்களுக்கு இருந்துங்க வித்தியாசத்தை நான் காட்டுவேன்றார். இந்த சைடு வராது, இந்த சைடு வரும் அப்படின்றார். அப்போ தேவன் அங்க இருந்துங்க வண்டுகளை வைத்து இருந்துங்க தேவனுடைய திட்டத்தை இருந்துங்க நிறைவேற்றுகிறார். கடைசியா இங்கே நான் வாசிக்கிற போது 5ல் வாசிக்கிற போது யாத்திரையாகும் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்னைக்கும் இருந்துங்க ஒரு விவசாயிகளை நீங்க கேட்கிற பொழுது இருந்துங்க ஒரு பெரிய ஆபத்தாக பேசப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கண்மலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் இருந்துங்க பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று ராம் முழுவதும் இருந்துங்க கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளியை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் இருந்துங்க பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாக இருந்துங்க இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருந்ததும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதும் இருந்துங்க மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டதுன்னா கம்ப்ளீட்லி இருந்துங்க கவர் பண்ணது வெட்டுக்கிளி. அப்போ தேவன் இப்படி பயன்படுத்துகிறாரா? பல சமயங்களில் வெட்டுக்கிளியே பல காரியங்களுக்கு பயன்படுத்திருக்காரு. நான் எல்லாம் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதான் கடந்து போறேன். அப்போ இப்போ தேவன் தன்னுடைய திட்டங்களுக்காக தான் நடப்பிக்க வேண்டும் என்கிற காரியங்கள் என்னதுங்க அவைகளை வைத்து நடப்பிக்கிறாரா? ஆமா. இந்த பறவைகள், மிருகங்கள் அல்லது என்னதுங்க பூச்சிகள், இன்செக்ட்ஸ், இது 3 என்னதுங்க பயன்படுத்தப்படுகிறது வேதத்தில். இந்த சைடும் பயன்படுத்த இயற்கையும் பயன்படுத்தப்படுகிறது. நான் அதுக்குள்ள போல முதல்ல இது மட்டும் நான் பார்ப்போம்.
அப்போ ஐந்தாவதா நான் பார்க்கும்போது இருந்துங்க வெட்டுக்கிளி இருந்துங்க தேவனுடைய இருந்துங்க வார்த்தைக்கு இருந்துங்க கீழ்ப்படிஞ்சு இருந்துங்க செய்கிறது. அதை தண்டனைக்கு பயன்படுத்தணும் அவர் சொல்லியிருக்கிறார். உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் உபாகமம் 28:15 வசனம் வாசிக்கிற பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் கட்டளைகளின்படியையும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றார். உபாகமம் 28 நீங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது, சாபங்கள் சொல்லப்படுகிறது. கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதமும் கீழ்ப்படினா சாபமும் வரும். அன்னைக்கு இன்னைக்கு சேம் தான். ஆசீர்வாதமும் சாபமும் தான் மாறுபடுகிறதே தவிர பிரின்சிபல் ரிமைன்ஸ் தி சேம். எது பிரின்சிபல் ரிமைன்ஸ் தி சேம்? கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதமும் கீழ்ப்படினா சாபமும் சேம். ஆனா என்ன ஆசீர்வாதமும் என்ன சாபமும் தான் மாறுபடுகிறது. அந்த எப்பவுமே பிரின்சிபல் ரிமைன்ஸ் தி சேம். தேவன் அதே தேவன் தான். சரிடா? அப்போ 38 வாசிக்கிற பொழுது, மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சமாய் இருப்பாய், வெட்டுக்கிளி அதை என்னதுங்க பட்சித்து போடும். பல சமயங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, வச்சோம், எது வச்சோம், பயிர் வச்சோம், எல்லாம் பூச்சி அரிச்சிருந்துங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். பூச்சி அரிக்கணும்னாலும் சரி அரிக்காம இருக்கணும்னாலும் சரி இருந்துங்க, அங்க தேவனுடைய அனுமதி வேணும். நம்ம அது இயற்கைன்னு சொல்லுவோம். இந்த வாட்டி இருந்துங்க பூச்சி ஜாஸ்திங்க, அதனால விளைச்சல் கம்மிங்க, அங்க தேவன் அனுமதிக்கணும்ன்றார். நீ தேவன் அனுமதிக்காம இருந்துங்க அங்க நடக்காதுன்றார். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, வெளியே நல்ல மழை பெய்யுது, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் நீங்க கொள்ளை நோயை அனுப்பும் போது, அப்போ நான் கட்டளை இடுறேன்றார். யாருக்குங்க? வெட்டுக்கிளிக்கு. வெட்டுக்கிளிக்கு நீங்க சொல்ற பேச்சு கேக்குது, நீ போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு வானானுங்க, அழிச்சிட்டு வருது. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அது ஏதோ என்னதுங்க இந்த வாட்டி பூச்சி கொஞ்சம் ஜாஸ்திங்க, அதனால என்னதுங்க பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு. இட்ஸ் காட். அங்கே தேவனுடைய சித்தங்களும் தேவனுடைய அனுமதியும் இல்லாம எதுவுமே நடக்காது. சங்கீத புஸ்தகம் 78:46 வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 78:46 அவர்களுடைய விளைச்சலை புழுக்களும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். நீ என்ன பண்ணு, நான் அதை அப்ரூவ் பண்ணுன்றார். நீ என்ன பெல்ட் அடிச்சாலும் என்னதுங்க உனக்கு வந்துருமா? பல சமயங்கள் மக்களுடைய சிந்தை என்னதுன்னா அப்படிதான், நான் பண்றேன், நான் செய்யறேன், என்னால முடியும் இல்லையா, இல்ல இல்ல அப்படின்றார். ஆகாயில வாசிக்கிற பொழுது, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் வசனம், ஆகாய் 1:6 வாசிக்கிற பொழுது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நிறைய செய்யறோம், கொண்டு வரும்போது கொஞ்சமா இருக்குது. கரெக்டா? அப்படியும் கொண்டு வந்துட்டா அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிமுறப்படவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனா அதை சம்பாதிக்கிறான். நம்ம சொல்றோம், நான் we will plan, we will save, இல்ல we will secure. அதெல்லாம் இல்ல, பாக்கெட்டை ஓட்டி ஆக்கிறவன்றார். இது பாக்கெட்டை ஓட்டி ஆக்கிறவன், நீ என்ன போட்டாலும் அங்க நிக்காதுன்றார். என்ன சொல்றேன்னா, நாம் சம்பாதிக்கிறனால அவருடைய தயவு தேவை, அதை சேர்த்து வைக்கிறனால அவருடைய தயவு தேவை. இதெல்லாம் நம்முடைய வெளியிலிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் நம்முடைய திறமையினாலே, நான் தேவன் நம்ம கொடுத்த அறிவினாலே, சாமர்த்தியத்தினால நம்ம செய்யற மாதிரி இருந்துங்க தோணும். அப்படி கிடையாது. கீழே சொல்றாரு பாருங்க 9 சொல்லும்போது, ஆமா, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை என்ன பண்றேன், ஊதி போடுறேன்றார். புரியுதா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? ஆனா என்ன சொல்லணும்னா, இது எல்லாத்துக்குமே தேவனுடைய தயவு தேவை. அப்போ இங்க வெட்டுக்கிளிகளை வந்துருந்துங்க இப்படி இருந்துங்க அவர் பயன்படுத்துகிறார். பல சமயங்கள் இருந்துங்க அவர் கட்டளை இடுகிறார், நீ போன்றார். யோசுவால வாசிக்கிற பொழுது, யோசுவா 2ஆம் அதிகாரம் 25 இருந்துங்க இந்த வெட்டுக்கிளி முடிச்சிருவோம்.
யோசுவா 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய, நம்ம சொல்றோம் கர்த்தருடைய சேனை, ஒரு பாட்டு கூட இருக்கு கர்த்தருடைய சேனை இல்ல, பாட்டு கூட ஒன்று இருக்குது கரெக்டா, the lord of hosts. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், வெட்டுக்கிளிங்க அவருடைய சேனன்றார், பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்றார். இட் இஸ் மை கண்ட்ரோல் என்றார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அது தேவனுடைய சித்தம். இதை எப்போ நாம் உணர்கிறோமோ we'll be very careful in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருந்துங்க எப்பொழுதுமே இருந்துங்க அந்த சிந்தை வந்துடாது, நான் என்கிற சிந்தை இருந்துங்க வராது, நான் செஞ்சுட்டேன் என்ற சிந்தை வரவே இருந்துங்க வராது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இட் இஸ் காட் who gives us, God who blesses, God who gives strength to earn. God gives opportunity to save. இல்லைன்னு சொன்னா நீங்கள் திரளாய் அறுத்து கொண்டு வந்துருந்துங்க பொத்தலான பையில போடுவீங்க இல்லையா. நிறைய வந்த மாதிரி இருக்கே, ஒரே என்னதுங்க கையில் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, கேட்டாருங்க பாக்கெட் ஓட்டன்றாரு. பாக்கெட் ஓட்ட இல்லையா, கொண்டு வந்துட்டியா, நான் என்ன பண்ணுவேன், ஊதிடுவேன்றார். அப்போ இங்கே வெட்டுக்கிளிகள் இருந்துங்க தேவனுடைய திட்டத்தில் இருந்துங்க சிறப்பானதுங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. 6வது ரொம்ப அருமையான வார்த்தை பேசப்படுகிறது. எண்ணாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சானதுங்க பகுதி. எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் இல்லையா, நேரா குறிப்பா நான் வசனத்துக்கு மட்டும் போயிடுறேன். எண்ணாகமம் 22:22 அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலை விலகி போயிற்று. இதெல்லாம் வச்சுதான் நம்மளால என்ன சொல்றாங்க, கழுதைக்கு கண்டு தெரியும், கழுதைக்கு மழை பெய்யறதுக்கு முன்னாடி தெரியும், நாய்க்கு பேயை பார்த்தா தெரியும். புரியுதாங்க, நாய் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு தானே சொல்லுவாங்க. ஒரு வீட்டு பக்கத்துல எங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாய் ரொம்ப நேரம் குளிச்சு தான் இருந்துங்க, அவர் வந்துக்கிறாரு அதனால தான் இருந்துங்க நாய் கொலைக்குது. அவன் கண்ணுக்கு என்ன வேணாலும் இருந்துங்க பேசுறது. சோர்ஸ் எப்பவுமே இருந்துங்க பைபிள் தான், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சீடு இருந்துங்க பைபிள் தான். இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானதுங்க நிக்கிறாரு. கர்த்தருடைய தூதனை யார் பார்த்துட்டாங்க, கழுதை பார்த்துருச்சு. கழுதைக்கு தெரியுது, கழுதைக்கு கண்ணு இருக்குது. பல சமயங்கள் நமக்கு என்னதுங்க கண் இல்லை. அதனால்தான் ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளது. the eyes of understanding, புரிந்து கொள்கிற விசுவாசிக்கிற உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு இருப்பதனால தான் வேதம் சொல்லுது, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளது. அப்போ இங்க கர்த்தருடைய தூதனான உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்துக் கொண்டு வயலில் இருக்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலில் விலகி போயிற்று. கழுதையை வயலில் திருப்ப பிழையாம அதை அடித்தான். நமக்கு தெரிஞ்சதுலாம் சொல்ற பேச்சு கேட்கலாம் அடிக்கணும், கேட்டுதுண்ணே. ஆமா அச்சாம் இல்லையா, ஆமா. கர்த்தருடைய தூதனார் இருபுறத்திலும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கரெக்டா கேப் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதுங்க, கேப்ல போய் நின்றார். அந்த சைடு இந்த சைடு போக முடியாது, 2 சைடு இருந்துங்க சுவர், இதுக்கு நடுவில் தான் வரணும். ரைட்டா, கரெக்டானதுங்க. கழுது என்னதுங்க சாச்சிருச்சு, கால் என்னதுங்க சுவர்ல முட்டுது, வலிக்குது. ரைட்டா, ஆமா. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்ப அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்தில் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிழையாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதியின் வாயை திறந்தார். அது பிழையாமை பொறுத்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உங்களுக்கு என்ன செய்தேன் என்றார். இப்போ God can open the mouth of a donkey இல்லையா, டாங்கி தானே, ஆஸ் அப்படிதான். ஆமா ஆமா கரெக்ட் தானே. அப்போ பேசாத மிருகம் என்னதுங்க பேசிட்டு வேதாகம் சொல்லுகிறது. பேசாத மிருகம் என்னதுங்க பேசிட்டு. மிருகம் பேசுமா, ஆனா வேதம் சொல்லுது பேசுச்சு. இது சும்மா கதை கிடையாது, இதெல்லாம் சம்பவம். அப்போ தேவன் தன்னுடைய திட்டங்களுக்காக பயன்படுத்துகிறார். இவைகளெல்லாம் கீழ்ப்படிந்து பயன்பட்டதுதான் கருத்து. பாடம் என்ன அப்படின்னா, அவரால் படைக்கப்பட்ட நாம சொல்றோமே இல்லையா, வேதம் கூட அப்படி சொல்லுது, மிருக குணம் உள்ளவர்கள் பேசுகிறது. கரெக்டா? அப்போ இந்த மிருகத்துக்கு என்ன பண்ணுதுங்க, தேவனுடைய வார்த்தை என்னதுங்க கீழ்ப்படுகிறது.
கேள்வி, முடிவு நீங்க தான் பார்த்துக்கணும். நாம் கீழ்ப்படுகிறோமோ என்பதுதான் பாடம். ரைட்டா? மிருகங்கள்லாம் என்னதுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப கழுதியை விட்டுருவோம். ரைட்டா? உங்களுக்கு புரிஞ்சிச்சு? இன்னும் சொல்ல நாங்க. ரைட்டா? 6 முடிஞ்சிச்சு. ரைட்டா? 7வது, தேவன் இவைகளை பயன்படுத்துகிறார். யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிற பொழுது, யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 12 உங்களுக்கு தெரியும். இப்போ கூட இருந்துங்க சில இடங்களில் விற்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி நின்றுங்க பனி பெய்திருந்தது. ஆமால, என்ன கோயில் தானே, என்ன போட்டிருக்குது? ஆமா, கோயில்ஸ். காடை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், காடை கௌதாரிலாம். ரைட்டு, கேட்டுதானே? ரைட், ஓகே. அப்போ காடை. என்னாகும் 11:30 வாசிக்கிற பொழுது நம்ம திரும்பி பாருங்க, இதெல்லாம் தானா வரல, இதெல்லாம் தேவன் நீங்க பயன்படுத்துகிறார். பீப்புள் அட் எண்ட் ஆஃப் தி டே தேவனுடைய ஜனங்களுக்காக தான் இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒண்ணி தண்டிப்பதற்கு அல்லது ஆசீர்வதிப்பதற்கு. 2 காசுக்கு இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. என்னாகும் 11:30 வாசிக்கும்போது, பின்பு மோசேயும் இஸ்ரவேல் மூப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரமும் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுதும் ரா முழுவதும் மறுநாள் முழுதும் இருந்துங்க, சும்மா கடிச்ச விட மாட்டோம்ல, சேர்த்தார்கள். ரைட்டு, பகலு ராவு அடுத்த நாள் இருந்துங்க ஃபுல்லா என்ன பண்ணாங்க, சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு வந்து சேர்த்தான். அவைகளை பாலத்தை சுற்றும் தங்களுக்கு வந்துங்க குவித்து வைத்தார்கள். 105:40 வாசிக்கும் போது, கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினால் இருந்துங்க அவர்கள் இருந்துங்க திருப்தியாக்கினார். அப்போ கேட்குறாங்க, முறுமுறுத்தாங்க, தண்டிக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க வாசிக்கலாம், அவங்க சாப்பிடும் போதே என்னதுங்க, அந்த இறைச்சி வாயில் இருக்கிற போதே என்னதுங்க அவங்களை அடிக்கிறார். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், தேவன்கிட்ட அடம் பிடிச்சு வாங்கினோம்னா கொடுத்துட்டு அடிப்பார், கொடுத்துருவார், கொடுத்துட்டு அப்புறம் என்னதுங்க அடிப்பார். புரியுதுங்களா? அப்போ நம்ம கேட்டு வாங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் கேட்பது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிறோமா? அது ராஜாவா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும். ராஜாவை கேட்கும்போது அப்படிதான் கொடுக்குறாரு. எங்களுக்கு ஒரு ராஜா இருந்துங்க வேணும், என்ன பண்றாங்க, கேட்குறாங்க, கொடுத்துட்டு இருந்துங்க அப்புறம் அடிக்கிறாரு. ரைட்டா? இங்க சாப்பாடு கேட்குற, சாப்பாடுக்காக அழுறாங்க. மோசேட் அப்படியே, ஐயோ இவங்க நான் எங்க போவேன், இவ்வளவு பேருக்கு நான் இருந்துங்க, இறைச்சிக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு மோசே ஆகுறாரு. நான் இவர்களை பெற்றேனா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, உனக்கு என்ன வேணும் நாளைக்கு பார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், வந்துடுதுங்க இந்த சைடு 2 நாள், அந்த சைடு 1 நாள் என்னதுங்க பிரயாணம். கரெக்டா? 2 முழ ஹைட்டுக்கு வரிசையா இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படின்றாரு. அப்போ இவைகளெல்லாம் தேவனுடைய திட்டங்களை பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு காரியம் விசேஷமா இப்படி பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். ஆகாபுக்கு பயந்து நம்முடைய பலசாலியான தீர்க்கதரிசி ஓடுறார் இல்லையா? எலியா ஓடுகிற பொழுது, ரைட்டா? ஆமா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2 வாசிக்கிற பொழுது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நம்ம இதுதான் கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம்? காக்காக்கு சாப்பாடு வச்சுதான் கேட்டிருக்கோம். காக்கா மனுஷனுக்கு சாப்பாடு வச்சிருக்குது, அது வேதத்துல மட்டும்தான் இருக்குது. உலகமே என்ன பண்ணுதுங்க, காக்காக்கு சாப்பாடு வைக்குது. கேட்டுதுங்க. ஆனால் மனுஷனுக்கே நீங்க சாப்பாடு யார் தான் கொடுத்துக்குதுங்க? காகம் கொடுத்துக்குது. ஏன்னா தட் இஸ் அது தேவனுடைய செயல். தேவன் தன்னுடைய படைப்புகளை தன்னுடைய திட்டங்களுக்காக, தன்னுடைய சித்தங்களுக்காக பயன்படுத்துகிறார். எஸ், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கரெக்டா கொண்டு வருது.
டைம் பார்க்கவே தேவையில்ல. வந்துங்க கரெக்டாக அப்பம் பண்ணுங்க இறச்சிடுதுங்க, காகம் கொண்டு வந்துடுது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. 9 ரைட்டா? திரும்பி உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். இது தெரியுமான்னு தெரியாது, தெரிஞ்சிருக்கும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். இதெல்லாம் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன், கேள்வி பதில் முடிச்சிட்டோம், அதனால படிச்சிருப்பீங்க. ரைட்டா? 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. ஆமாம் இல்லையா? இங்கே தீர்க்கதரிசியை கொஞ்சம் கிண்டல் பண்ணிடுறாங்க. யாருங்க? பசங்க. ரைட்டா? அந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் பால்ட் ஆகிட்டு. கரெக்டா? நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க 20லேருந்து 26. நான் கருத்துக்கு மாத்திரம் இருந்துங்க போயிடுறேன். 26 மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ரைட்டா? 26 மாத்திரம் வாசிக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்க. அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபொழுது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன, ஐயோ நான் மாற்றி சொல்லிட்டேன், ரைட் வாங்க. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையை என்னதுங்க, வார்த்தையின்படி என்னதுங்க, கர்த்தர் அவனை சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதை என்னதுங்க அவனை என்னதுங்க முறிந்து கொன்று போட்டது. உங்களுக்கு தெரியும், ஒரு 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 கீழ்ப்படிதலான இருந்துங்க ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார், அங்கே போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். இவர் ஃபஸ்ட்டு சாப்பிட வர மாட்டார். இன்னொரு தீர்க்கதரிசி சொல்லுவார், என்ன சொல்லுவாருங்க, இல்லை இல்லை நீ சாப்பிடலான்னுங்க அவர் சொல்லுவார். அந்த என்னதுங்க சம்பவம், அடுத்த சம்பவம் தானதுங்க அது. ரைட்டா? அப்போ இங்கே ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணுதுங்க, நீங்கள் வாசிக்கிற பொழுது 24ஆம் வசனத்தில் அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அது நண்டையிலிருந்து நின்றது, சிங்கமும் பேத தண்டையிலிருந்துங்க நின்றது. அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாருங்க, சாப்பிட்டாரு. தண்டிக்கணும். எப்படி தண்டிக்கணும்? நம்ம என்ன சொல்லுவோம், இங்கேருந்து பார்க்கும்போதுங்க போகிற வழியில காட்டில் சிங்கம் அடிச்சிருச்சு. கரெக்டுதானே? எப்போவுமே அதான் சொல்கிறேன், நான் இங்கேருந்து பார்க்கும்போது எப்படின்னா அதெல்லாம் அப்படியே இயற்கையாக நடந்த மாதிரி இருந்துங்க இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. அங்கே தேவன் இருந்துங்க சிங்கத்தை அனுப்பினாரு, அடினாரு இருந்துங்க அடிச்சிச்சு. ஆனால் நம்ம இங்கேருந்து போவோம், அவர் அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு போனாரா, காட்டு வழியாக போனாரா, காட்டு போகும்போது இருந்துங்க ஒரு சிங்கம் வந்துச்சா, சிங்கம் வந்துருந்துங்க அவர் அடிச்சிச்சு. இல்லை, அவர் எப்பொழுது கீழ்ப்படியிலையோ இருந்துங்க அடிச்சார். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இப்பவும் சிங்கம் இருக்குது, இப்பவும் அடிக்கிறாரு. உங்களுக்கு கண்டு தெரியுதான்னு பார்த்துங்க. ரைட்டா? நம்ம சாவுலையே நினச்சிருக்கிறோம், அந்த சாவு கிடையாது. ரைட்டா? ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்கிற பொழுது இப்படி பல காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது நீங்கள் கவனிச்சா இருந்தீங்க, நீங்க கவனிப்பீங்க. ரைட்டா? ஆமா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் என்னதுங்க, அப்போது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய் எழுந்துங்க கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகேடு இருந்துங்க செய்தில்லை என்றான். தானியேல் தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும், சிங்கத்தின் கெபியில போட்டாரு. சிங்கம் என்ன பண்ணலங்க, ஒன்றும் பண்ணல. வாயை கட்டி போட்டாரா, வாங்கி கயிறை போட்டு கட்டினாரா, கயிறை போட்டுலாம் கட்டல. பாருங்க, அடிக்கணும்னாலும் தேவனுடைய அனுமதி வேணும், ரட்சிக்கிறனாலும் இருந்துங்க தேவனுடைய அனுமதி வேணும். இது எல்லாமே இருந்துங்க தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசனால இருந்துங்க பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் சொன்னேன், இதுதான் நான் சொல்ல வந்தேன், மாற்றி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 10வது பாயிண்ட் கீழே பார்த்துட்டு மேலே சொல்லிட்டேன். ரைட் இல்லையா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற பொழுது, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற பொழுது, அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி பார்த்துருந்துங்க கிண்டல் பண்ணாங்க. என்ன கேட்டாங்க, மொட்டை தலையான்னு கிண்டல் பண்ணாங்க. இது செய்யலாமான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் செஞ்சாங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணார் தெரியுமா? ஆமாம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகள் இருந்துங்க பிரி போட்டது. தேவனுடைய பிள்ளைகள் கூட இங்க பயன்படுத்துறாங்க. ஒரு தீர்க்கதரிசி பார்த்து என்ன பண்ணாங்க, மொட்டை தலையான்னு கிண்டல் பண்ணாங்க. அவருக்கு கோவம் வந்துச்சு. அவர் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு சபிச்சிட்டாரு. இருந்துங்க ஒரு 2 இருந்துங்க கரடிகள் வந்து என்ன பண்ணுச்சுங்க, 42 இருந்துங்க பிள்ளைகள் இருந்துங்க கொன்று போட்டது. சரி, 11வது யோனா தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும். அதில் 2 காரியம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே யோனா தீர்க்கதரிசி நான் வாசிக்கிற பொழுது நம்ம இப்படி தான் வாசிக்கிறோம். யோனாவை குறித்து வாசிக்கிற பொழுதும் அந்த பகுதியில் 2 காரியங்களை நமக்கு பார்க்க முடியும். யோனாவை உங்களுக்கு இல்லையா? ஆமாம்.
கடல்ல போட்டாங்க, மீன் சாப்பிட்டுருச்சு, மீனுக்குள்ள இருந்தாரு, அப்புறம் என்னதுங்க வெளியே வந்தாரு. சாப்பிடுறதுக்கும் அவர் தான் கட்டளையிடுறாரு, வெளியே தள்ளுறதுக்கும் அவர் தான் கட்டளையிடுறாரு. இதுதான் நீங்க கவனிக்கணும். யோனா 1:17 யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்துப்படுத்தி இருந்தார். இவன் ஓடினாலும் அவர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டார். என்ன ரெடி பண்ணிட்டாருங்க? அவனை தூக்குறதுக்கு. தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. கடல்ல போட்டாங்க, நாங்க பார்த்தோம், பெரிய மீன் வந்து முழுகிடுச்சு. முழுங்குவதற்காக தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருந்தார். அப்புறம் 2:1 அவர் ஜெபம் பண்றார். அங்க உட்காந்து ஜெபம் பண்றாரு பாருங்க, பெரிய விஷயம் இல்ல? நம்ம எங்க உட்கார்ந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டோம், ரைட்டு? அந்த மீனின் வயிற்றில இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இருந்தீங்க விண்ணப்பம் பண்ணி. எங்க இருந்துங்க? மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து. நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம்னு சொல்லாதீங்க, எங்களை மாத்திரம் மீன் வயிற்றுல போடுங்க, நாங்க எப்படி ஜெபம் பண்ற பாருங்க. ஆனா பல சமயங்களை நீங்க மறந்தீங்க, பல சமயங்களில் தேவன் உங்கள் மீன் வயிற்றுல போடுகிறார். நமக்கு தான் மீன் தெரிய மாட்டேங்குது, வயிற்றுக்குள்ள இருக்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது, அப்பவும் ஜெபம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு கண் இருந்தா நீங்க பாப்பீங்க, காது இருந்தா கேட்பீங்க. யோனாக்கு என்னதுங்க? இட்ஸ் பிசிக்கல் மீன் பார்த்தாரு. 10 சொல்றாரு, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு மீன் சாப்பிட்டுருச்சு, அப்புறம் கொண்டு போய் என்னதுங்க தரையில கக்கிருச்சு. சாப்பிடுறதுக்கும் அவர் தான் கட்டளையிட்டாரு, விழுங்குவதற்கும் தான் கட்டளையிட்டாரு, கக்குவதற்கும் இருந்துங்க அவர் தான் இருந்துங்க கட்டளையிடுகிறார். அப்ப என்ன சொல்றேன்னா, எல்லாமே இருந்துங்க தேவனுடைய சித்தத்தின்படியா நடக்கிறது. அங்க அவருக்கு புரிய வைக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா? ஒரு ஆமணக்கு செடி நினைக்கிறேன், கரெக்ட்? ஒரு ஆமணக்கு செடி இருந்துங்க வளருது, அதை வளர வைக்கிறார், ரைட்டா? ஒரே நாள்ல இருந்துங்க அது வளருது. அப்போ அங்க ஒரு கட்டளை இடுறாரு பாருங்க. ஆமா, 7 மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சி, அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. நம்ம என்ன சொல்றோம்? பூச்சி கடிச்சு காஞ்சி போச்சு இல்லையா? எல்லாத்துலயுமே தேவனால செய்ய முடியுமா? செய்ய முடியும். தேவன் செஞ்சிருக்கிறாரா? செஞ்சிருக்கிறார். தேவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காதா? தேவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது என்பதுங்க நான் புரிந்து கொள்ள வேண்டும். 11 முடிஞ்சிச்சு, 11 சொல்லிட்டேன், டைம் ஆயிடுச்சு, ரைட்டா? இன்னும் ஒன்னே ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்முடைய பேதுரு, புதிய ஏற்பாடுல ஒன்று சொல்லணும் இல்லையா? பேதுரு இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 என்னதுங்க? ஆமா இல்லையா? உன் நிமித்தம் என்னதுங்க எல்லாரும் இடம் இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேங்க, நான் நிற்பேங்க, உமக்கா உயிரியா கொடுப்பேங்க அப்படின்னு வாயில பேசுறது. வாயில பேசுறது எப்பவுமே ஆபத்து. அப்படியா வா அப்படின்றாரு. இதனால தாங்க நான் பேசுறதே கிடையாது, கரெக்டா? ஆனா நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பேசணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் ரிஸ்க் எடுக்கணும், பெற்றுக்கொள்ளணும்னா அசிங்கப்படணும், பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க தோக்கணும், கரெக்டா? ஆமா, எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாரு பேதுரு, கரெக்டா இல்லையா? ஆனா எல்லா அசிங்கத்திலும் என்னதுங்க அவர் என்னதுங்க அவருடைய அந்த முன்னாடி வந்தார், கடவுளுக்காக என்னதுங்க முன்னாடி வந்தார் இல்லையா? அங்க சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இயேசு சொல்றாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்க? கரெக்டா இந்த டைமிங் தான். சேவல் காலங்கத்தில் கூவாதா அப்படின்னு பேசக்கூடாதுங்க. எல்லா சேவலும் காலில் கூவும், ஆனா டைமிங் தான் முக்கியம். என்ன டைமிங் தான் முக்கியங்க? அவர் 3வது வாட்டி சொல்லுகிற பொழுதும் சேவல் கூவுற பொழுதுங்க ரைமிங்கா இருக்கும். அவன் மனம் கசந்துருந்துங்க அழுதான். அப்போ என்ன பேசுறோம்னா, வேதத்துல இவைகளெல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தேவன் தம்முடைய திட்டங்களுக்கானதுங்க அவைகளை பயன்படுத்துகிறார். கேள்வி என்னன்னா, திரும்பி நீங்களும் நானும் தேவனுடைய கைகளிலே என்னதுங்க இருந்து அவர் பயன்படுத்தப்படுகிற வண்ணமாய் நாம் இருக்கிறோமா? அவர் சொல்லுகிற போது நாம் செய்வோமா? நம்ம என்ன சொல்லக்கூடாதுங்க? டைம் என்ன கிடையாது, டைம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ we should always இருந்துங்க ரிமெம்பர், தேவனுடைய படைப்புகள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்னதுங்க அப்படியே கீழ்ப்படுகிறது. நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு சில ஒரு காரியங்களை வந்து நம்ம அதனால நம்ம பார்த்தோம். நாம் தேவனுடைய கைகளில் எப்படி இருக்கிறோம்?
இல்லையா? அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுல எழுதும்போது சொல்லும்போது சொல்றாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் பயன்படுத்தத்தக்கவா நம்ம இருக்கிறோமா, பயன்படுத்தபடியா நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? பிகாஸ் இருந்துங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருந்துங்க we are too busy with இருந்துங்க lot of things, நிறைய காரியங்கள் நம்ம இருந்துங்க நமக்கு இருக்குது இல்லையா? ஆனால் நாம் அவருடைய படைப்புகள் என்று சொன்னால், நாம் அவருடைய சிருஷ்டி என்று சொன்னால், அவருடைய வார்த்தையில் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருக்காக நம்ம நாம் பயன்பட வேண்டும். என்னென்ன பயன்படுகிறோம்? ஒருத்தர் சேவலா இருக்கலாம், ஒருத்தர் கழுதியா இருக்கலாம், ஒருத்தர் வெட்டுக்கிளியா இருக்கலாம் இல்லையா, ஒருத்தர் காக்காவா இருக்கலாம். எனிதிங் குட் பி இருந்துங்க. ஆனால் we should be இருந்துங்க somewhere இருந்துங்க யூஸ்ஃபுல் ஃபார் இருந்துங்க ஃபார் த லார்ட் அண்ட் இருந்துங்க his kingdom. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.